பொதுவா பெட்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது நாய்கள் தான். அதுலயும் அந்த செல்ல பிராணிகள் வளர்க்கறதுல எத்தனையோ பேர் மிகுந்த ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு எக்ஸைட்மெண்டோட இந்த மாதிரி டாக் ஷோக்கு வராங்க. ஒரே இடத்துல இத்தனை வெரைட்டியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சேலத்துல நடந்துட்டு இருக்க இந்த நாய் கண்காட்சி தான் பெரும்பாலான கவனத்தை ஈர்த்திருக்கு. எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. வாங்க இந்த டாக் ஷோ பத்தியும் இங்க வளர்க்கக்கூடிய நாய்கள் எப்படி இவங்க எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பத்தியும் இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். நான் கூட்டிட்டு வந்திருக்க பிரீடு வந்து பாத்தீங்கன்னா சைபீரியன் ஹஸ்கி உள்ளிக்கோட்டு. அவளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லூனா. இப்போ சேலம்ல பெட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் ஆயிட்டு இருந்தது. இப்போ இந்த டைம் பாத்தீங்களா டாக் ஷோ நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு போலாம், அப்புறம் பிளஸ் நம்ம டாக் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்போ சேலம்ல பெட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப நார்மலா இருந்தது. இப்போ எல்லா இடத்துலயுமே பெட்ஸ்ங்கிறது ரொம்ப நிறைய வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. சேலம்ல இன்க்ளூடிங் சொல்ற போனா டாக்ஸ்க்காக மல்டி ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் வந்தது. க்ரூமிங் சென்டர்ஸ் நிறைய ஆயிடுச்சு. போர்டிங் சென்டர்ஸ் வந்திருக்கு. இன்னும் போர்டிங் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. போர்டிங் வசதி மட்டும் சேலம்ல இருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து வளர்த்துறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இப்ப பெட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளால எங்கேயுமே வெளியில போக முடியாது, வர முடியாது. ஸோ அதுக்காக பெட்ஸ் வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க வளர்த்தாம இருக்காங்க. ஸோ போர்டிங் வசதி அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்களா வளர்த்துறவங்க எண்ணிக்கையும் அதிகமாகும். பெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சோம். ஹாய், நாங்க சேலம் சின்ன திருப்பதில இருந்து வரோம். நாங்க டாக் ஷோ பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இங்க கெனல் கிளப்போட டாக் ஷோ ரொம்ப சூப்பரா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா வகையான பிரீட்ஸ் எல்லாம் நாங்க பாத்திருக்கோம். நிறைய ரேர் பிரீட்ஸ், மின் பின், அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி பிரீட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. பெரிய பிரீட்ஸுமே ரொம்ப அக்ரெஷன் இல்லாம எல்லாம் ப்ராப்பர் ட்ரைனிங்கோட சூப்பரா ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஏதாவது நாங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்த்திட்டு இருக்கோம். சோ எங்களுக்கு ஷெப்பர்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஷோ பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி இங்க மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, குழந்தைங்களோட அதிகமா ஒரு ஏசி வச்சு ஃபேன் வச்சு கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்மள விட டாக்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அவங்களால ஒரு ஹீட்டை வந்து பேர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட கோட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஷார்ட் கோட், லாங் கோட், மீடியம் கோட், அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. சோ அவங்களால நம்ம ஹீட்டை வந்து நம்ம விட அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சோ இங்க வந்து எல்லாம் குழந்தைங்கள மாதிரி ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்க. ஏசி வச்சு அவங்களை எனி டைம் கூல் பண்ணிக்கிட்டே ஐஸ் பேக்ஸ் கொடுத்துட்டு டாக்ஸுமே வந்து நல்லா கோஆபரேட் பண்றாங்க. ஸ்பீடான ஒரு வேர்ல்டு இன்னைக்கு. அதுல வந்து இந்த மாதிரி பெட்ஸ் வளர்த்துறது கண்டிப்பா ரொம்ப எசென்சியல். எல்லாருமே பெட்ஸ் வளர்த்துங்க. மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். நம்மள விட நம்ம சாப்பிடலன்னா கூட வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு நம்ம வீட்டுல ஒரு 2வது 3வது கிட் மாதிரி, நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அது. நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரொம்ப அழகா அவங்க இது பண்ணிடுவாங்க. சோ வந்து பெட்ஸ்ங்கிறது வந்து எல்லாருக்குமே, கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 11 குரூப்பா பிரிச்சிருக்கோம். அந்த நாய்கள் 11 வகை நாய்கள். அந்த ஒவ்வொரு குரூப்லயும் தனித்தனியா வந்து அவங்க ரவுண்ட் அடிச்சு செலக்ட் பண்றாங்க. அந்த 11 குரூப்லயும் செலக்ட் பண்ற நாய்களை வச்சு டாப் 10 எடுக்கிறோம். பெஸ்ட் இன் ஷோ, செகண்ட் பெஸ்ட், தேர்ட் பெஸ்ட்னு போட்டு 7th பெஸ்ட் வரைக்கும் இருக்கு. பெஸ்ட் பப்பி பிரெட் இன் இந்தியா, இங்கேயே பிரீட் பண்ணி பண்ற பெஸ்ட் பப்பி, இம்போர்ட்டட்ல பெஸ்ட், அந்த மாதிரி வந்து அதுக்கு தனியா டிராஃபிஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே டிராஃபிஸ் கொடுக்குறோம். எல்லாம் பெரிய பெரிய டிராஃபிஸ் கொடுக்குறோம். சர்டிபிகேட்ஸ் அதே மாதிரி எல்லாத்துக்குமே சர்டிபிகேட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் டென் எடுத்தீங்கன்னா அந்த நாய்க்கு உண்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு ஜெனட்டிக்கலா. ஸோ அவங்க பார்க்கறது இப்போ அந்த 10 நாய் 20 நாய் அந்த குரூப் அந்த பிரீட்ல வந்திருக்குன்னா அதுல எது பெஸ்ட் ஸ்டிக்கிங் டு தட் பர்டிகுலர் பிரீட் ஃபீச்சர்ஸ், அந்த ஷோல்டரு, செஸ்ட், காலு, மூஞ்சி, அதெல்லாம் பார்த்து தான் வந்து அதுக்காக தான் எல்லாம் ஓட விட்டு பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாய் 10 நிமிஷம் பார்ப்பாங்க. அதை வச்சு செலக்ட் பண்றாங்க. அந்த நாயோட லைனேஜ் வந்து இப்ப இங்க வின் பண்ணுது. அதே மாதிரி ஒரு 4-5 ஷோல வின் பண்ணிடுச்சுன்னா அந்த நாய் போடுற குட்டியோட மதிப்பு வந்து ஜாஸ்தி ஆயிடும். அது எல்லாமே அந்த பிரீடு ஒரு டாகோட சர்டிபிகேட் பாத்தீங்கன்னால 5 தலைமுறைக்கு இருக்கும். அதுல 5 தலைமுறை அப்பா அம்மா தாத்தா பாட்டம் பூட்டம் எல்லாமே இருக்கும். மதர் சைட்லயும் இருக்கும், ஃபாதர் சைட்லயும் இருக்கும். ஸோ இப்போ இந்த நாய் அந்த மாதிரி வின் பண்றப்ப இப்போ சில நாய் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல 15 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபாய்லாம் இருக்கு ஒரு நாய். இது ஒரு நாயோட காஸ்ட். ஸோ அந்த மாதிரி அதை வின் பண்ணி கொண்டு போறப்ப அதை பிரீட் பண்ணி குட்டி வருது இல்லையா, ஸோ அது எல்லாமே 1 லட்சம் 2 லட்சம்
3 லட்சம் போகும் அந்த நாய் எல்லாமே. ஸோ அதோட சர்டிபிகேட்லயே அந்த டேட்டா பூரா வந்துடும். இதோட மதர் எங்க வின் பண்ணிச்சு, மதர் அது பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பிரீடர்ஸ்க்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வேல்யூ. அதுக்காக தான் இவ்வளவு மெனக்கிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த நாய் பிடிக்கிறவனுக்கு வந்து பர் டே 10,000 ரூபாய் சார்ஜ். ஓனர்ஸ் யாரும் பிடிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. எல்லாமே அந்த ப்ரொஃபஷனல் ஹேண்ட்லர்ஸ். சில நாய்க்கெல்லாம் க்ரூமர்ஸ் தனியா வச்சிருக்காங்க. சீவரதுக்கு கிளீன் பண்றதுக்கெல்லாம் தனியா க்ரூமர்ஸ் வச்சிருக்காங்க. அவனுக்கு 5,000 10,000 சம்பளம். ஸோ ஒரு நாய் வந்துட்டு போனா கூட மினிமம் ஒரு 50,000 ரூபாய் செலவாகும் ஓனருக்கு. அது மாதிரி அது இங்க பிடிச்சிட்டு போறாங்க மோஸ்ட்லி ஹேண்ட்லர்ஸ் தான். சில பேர் தான் ஓனர்ஸை பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அந்த அளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 4-5 ஷோக்கு வந்தாலும் 2-3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது வின் பண்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த கிரேடு ஏறிடுது, நாயோட மெரிட் ஜாஸ்தி ஆயிடுது. அதை பேஸ் பண்ணி தான் சிரமப்படும். அந்த பேஷன் தான், இது மெயினா பேஷன் தான். எத்தனை வெரைட்டிஸ், எத்தனை வகையான நாய்கள் இங்க இருக்கு. அதுவும் பாக்குறோம் அப்படின்னாக்கா தங்களோட குழந்தைகளை காட்டிலும் இந்த நாய்கள் மேல ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப கேர் எடுத்து இங்க வரவங்க எல்லாம் வளர்க்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு கேர் எடுத்து இந்த ஷோக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா செல்லப்பிராணிகள் வளர்ப்பு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதோட இது போன்ற நாய்கள் வளர்க்கறதுனால மைண்ட் ரிலீஃப் ரொம்ப ஆகுது அப்படிங்கறத முக்கியமான விஷயமா இங்க இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக இந்த ஷோ நடத்துறது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது.